இப்போ இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் கூட நல்லா பாண்ட் ஆயி தான் இருக்கணும். அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லனாலுமே போய் மாமா மடியில உட்காரு, மாமாக்கு முத்தம் குடுன்றது. இல்ல வந்து நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு ஒரு சின்ன ஒரு 6 வயசு, 7 வயசு குழந்தைய ஒரு 20, 25 வயசு பையன் கூடயே சேர்த்து வச்சு அவங்க விளையாட்டா பேசுறாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் தான் அப்டின்ற ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அது நம்ம தப்புன்னும் சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு பிடிக்கலன்னு சொல்லும் பொழுதும் இதெல்லாம் செய்ய சொல்றாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்? அகெயின் வெரி குட் கொஸ்டின். குழந்தைங்களுக்கு எது முக்கியமோ, எதுவும் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை மட்டும் தான் அலோவ் பண்ணணும்ன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு குழந்தைக்கு மடியில் உட்கார பிடிக்கல, முத்தம் கொடு போயிட்டு அவங்களுக்கு, அவங்க நம்ம அத்தை தான், அவங்க மாமா தான், சித்தி தான், இல்லை அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் வந்து நம்ம இதை ஃபோர்ஸ் பண்ணும்போது நாளைக்கு ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஓகே, நிறைய பேர் வீட்டில் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நான் உனக்கு பொம்மை வாங்கி தரேன், நான் உனக்கு மணி தரேன், நீ எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் நாளைக்கு அதே தானே வெளியில நடக்கும். அப்ப சாக்லேட் கொடுத்தா கிஸ் பண்ணலாம், மணி கொடுத்தா இவங்க நம்மள டச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளே குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து டைம் எடுக்கும், அவங்க முதல்ல பார்க்கணும், பேசணும், அந்த மத்தவங்க பேசுற ஒரு விதம் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குழந்தைய நம்ம இடத்துல விட்டோம்னா அப்படிதான் நாளைக்கு அந்த அபியூஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க வாய் மூடிட்டும் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் தே ஆர் அலோவிங், தே ஆர் என்ஜாயிங், எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வீட்லேருந்து தான் அது வந்து ஆரம்பிக்கிறோமே.